வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சுரைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சுரைக்காய் நமது உடலுக்கு தேவையான பல சத்துக்களை கொண்டு இருக்குங்க. அதனால் நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. வாரத்தில் ஒரு தடவையாவது சுரைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா அடிப்படையாக நம்மளுடைய உடலுக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்களான சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், இரும்பு சத்து, விட்டமின் பி, மேலும் போதுமான அளவுக்கு நீர் சத்து, புரதம், கொழுப்புகள், தாது உப்புக்கள், நார் சத்து, கார்போஹைட்ரேட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இவை அனைத்துமே ஒன்று சேர்த்து சுரைக்காய் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடணும்னு நினச்சிங்கன்னா சுரைக்காய் வந்து உங்களுடைய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கலாம். மனிதர்களினுடைய உடல்ல இருக்கக்கூடிய கல்லீரல் மிக முக்கியமான ஒரு உறுப்பு. நமது உடல்ல இருக்கக்கூடிய கல்லீரல் உணவுகளில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகளை முறித்து உடலுக்கு நன்மையை செய்யுது. ஸோ இப்படிப்பட்ட கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தொடர்ந்து சுரைக்காய் கொண்டு செய்யப்படக்கூடிய உணவுகள் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய கழிவுகள், அதே போல கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள், நச்சு கிருமிகள் இவை அனைத்துமே வெளியேற்றப்படும். கல்லீரல் அலர்ச்சி நோய் ஏற்படாமல் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். ஏன்னா கல்லீரலில் வந்து அதிகப்படியான கொழுப்புகள் வந்து படியும் போது கல்லீரல் அலர்ச்சி நோய் ஏற்படும். கிருமிகளும் அதிகமாக வந்து பார்த்தோம்னா நச்சு கழிவுகள் வந்து சேர ஆரம்பிக்கும். ஸோ இதிலிருந்து நீங்கள் விடுபட்டு கல்லீரலுடைய செல்களை வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக கல்லீரலை மாற்றமடைய செய்யணும்னா தொடர்ந்து சுரைக்காய் நீங்கள் எடுத்துக்கலாம். மூலம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு, பைல்ஸ்லேருந்து நீங்கள் ரிமூவ் ஆகணும்னா நீங்கள் தொடர்ந்து சுரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். சுரைக்காய் வந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகம் கொண்டது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ மலச்சிக்கல், குடலில் வந்து புண்கள் போன்றவையெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் ஒரு வேளை சுரைக்காய் வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா குடல் புண்கள் ஆறும். அதாவது அந்த அல்சர் பிரச்சனை நீங்கள் ரிமூவ் ஆகிடுவீங்க. வயிற்றில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மலச்சிக்கல் போன்றவையெல்லாம் தீரும். குறிப்பாக வந்து பைல்ஸ், அந்த மூல நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுரைக்காய் வந்து சிறந்த மருத்துவ உணவாக இருக்குங்க. ஸோ சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கும் மூலம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்குமே சுரைக்காய் உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். சுரைக்காய் வந்து தூக்கமின்மை பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் விடுபடுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. தூக்கமின்மை ஒரு மனிதனை வந்து மிகவும் அவஸ்தைக்குள்ளாகக்கூடிய ஒரு நோய். தூக்கம் இல்லாமல் அவதிப்படுபவர்கள் வந்து நல்லெண்ணெயோட சுரைக்காய் சாற்றையும் சேர்த்து இரவில் படுக்க போகும்போது தலைமுடிகளில் அதை விட்டு நன்றாக மசாஜ் பண்ணணுங்க. இப்போ முடி, கற்றைகள், தலைப்பகுதி முதலியவற்றில் சேர்ந்து ஊறக்கூடிய இந்த எண்ணெய் உடனே உங்களுக்கு தூக்கத்தை வரவழைச்சிரும். சுரைக்காயினுடைய இலைகளை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொண்டாலுமே தூக்கமின்மை பிரச்சனை உங்களுக்கு நீங்கும். ஸோ செரட்டோனின், டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே இயல்பாகவே உங்களுக்கு தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய தூக்க ஹார்மோன்கள். இதை சுரக்க வைக்கிறதுக்காக தான் நீங்கள் அந்த மாதிரி தலையில் வந்து அந்த மசாஜ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிக்கும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு சுரைக்காய் எடுத்துக்கலாம். ரத்த அழுத்த நோய் இக்காலத்தில் பலருக்கும் இருக்குது. ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், அதீத ரத்த அழுத்தம் ஏற்பட்டு அதை குறைக்க விரும்புபவர்கள் ஒரு துண்டு சுரைக்காய், விதை நீக்கிய ஒரு நெல்லிக்காய், இதை வந்து நீங்கள் நீர் விட்டு அரைத்து சாறு பிழிந்து வாரத்தில் இருமுறை காலையில் வெறும் வயிற்றில் பருகி வந்தீங்க அப்படின்னா அதீத ரத்த அழுத்தம், அந்த ஹை பிபி எல்லாம் விரைவில் உங்களுக்கு வந்து கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். இப்போ ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம் உடலில் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள், அதன் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உடலுக்கு கிடைக்காதால மயக்கம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஏற்படும். ஸோ அதை தான் பிபின்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்கள் விடுபடணும். நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை வந்து சீரான அளவில் நீங்கள் பாய்ச்சும் போது ரத்த அழுத்தம் உங்களுக்கு கண்ட்ரோலில் வந்துடும். அதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய உணவுகளை சுரைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கணும். கண் நோய்கள் நீங்கி போவதற்கு நீங்கள் சுரைக்காய் எடுத்துக்கலாம். நமது தலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். இப்போ தற்காலங்களில் பலருக்குமே வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒர்க் இருக்குங்களா, இந்த கணினி சம்பந்தமான பணிகள் இருக்கும்போது கண் எரிச்சல், கண் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. அப்புறம் ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போதும் கண்களுக்கு போதிய அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும் பொழுதுமே கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது. அப்புறம் வயசாகக்கூடிய காரணத்தினால பார்வை மங்குறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி கண் குறைபாடுகளை போக்குவதற்கு சுரைக்காயை நீங்கள் சுட்டு சாம்பலாக்கி தேடில் குழைத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண் நோய்கள் நீங்கும். நீங்கள் வந்து சுரைக்காயை சமைத்து உங்களுடைய உணவுகளை இயல்பாக எடுத்துக்கொண்டாலுமே கண்களுக்கு வேண்டிய போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுதலை அடைஞ்சு விடுங்க. உடல் சூடு தணிவதற்கு தொடர்ந்து சுரைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நமது நாட்டில் ஏற்படக்கூடிய கோடைக்கால வெப்பம் நமது உடல் சூட்டை அதிகரிக்கிறதோடு ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், மயக்கம், உடல் சோர்வு, அதே போல கடுமையான உடல் நீரிழப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகளுமே ஏற்படுத்தும். நிறைய செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே ஏற்படுத்தும். இப்போ சுரைக்காயை வந்து நம்மளுடைய உணவுகளை நம்ம தொடர்ந்து சமைத்து எடுத்துக்கணும் அப்படின்னா உடல் சூடு வந்து நமக்கு வந்து குறையும். வெப்ப நோய்கள் தாக்காமல் நம்மை பாதுகாப்பதோடு அது தோலுக்கு மினுமினுப்பையும் கொடுக்கும். ஒருவேளை உடல் சூடு அதிகரிக்கும் போது இந்த அரிப்பு, சொறி, படை,
சிரங்கு, இந்த தேமல் போன்ற பிரச்சனைகள் வரும். அம்மை நோயினுடைய தாக்கம் கூட உடல் சூடு அதிகரிக்கும் போது இந்த கோடை காலங்கள் நமக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் விடுபடணும்னா நம்ம உடலை எப்போதுமே குளிர்ச்சியாக வைத்திருக்கணும். அந்த உடல் ஹீட்டை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது சுரைக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் நீங்கள் விடுபடலாம். ஸோ தொடர்ந்து சுரைக்காயை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்று அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பையும் பெறுங்க. உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.